டியூஸ்டே அப்படின்னாலே கமல் பிஎன்ஐ மீட்டிங்க்கு சீக்கிரம் கிளம்பி போயிடுவாங்க. கமல் கிளம்புனதும் பிள்ளைங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்தேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு களி தான் செஞ்சு கொடுத்தேன். சத்து மாவு களி அப்படின்னாலே செய்யறதும் ஈஸி, பிள்ளைங்களும் டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. எனக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நானுமே கடைக்கு கிளம்பிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்காக ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நம்மக்கிட்ட சத்து மாவு ஒரு 150 பாக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுதான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம். கடைக்கு வந்ததும் ஒரு மீட்டிங் இருந்தது. மீட்டிங்கை முடிச்சுட்டு பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 80 ஆர்டருக்கு மேலே இருந்தது. 5 மணி வரைக்கும் 2 பேர் இருப்பாங்க. அவங்க பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கியே எல்லா ஆர்டரையும் டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்னு 6 மணி வரைக்கும் நான் இருந்து பேக் பண்ணேன். இந்த 30 ஆர்டரை இன்றைக்கி பேக் பண்ணல அப்படின்னா அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னா நமக்கு எல்லா வேலையுமே பெண்டிங் ஆகும். அதனால் இன்றைக்கியே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு 6 மணி வரைக்கும் உட்காந்து பேக் பண்ணி புக்கிங்கையும் முடிச்சாச்சு. ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர், அப்படி இல்லாட்டி நம்ம வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.